சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. நம்ம ரகுராம் வந்து பஞ்சாயத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ முதல் மரியாதை எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி புவனேஸ்வரி டீம் சேர்ந்தவங்க வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து கண்ணடிச்சோன்னே கூட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மகாலிங்கத்தோட ஆளுங்க அவங்க வந்து பிரச்சனை வந்து பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஊர் மக்களை வந்து லைட்டாக வந்து அடிக்கிறாங்க. அடித்தோன்னா இவங்க வந்து அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள வந்து இவங்கள அடிக்கிறாங்க. 2 3 பேரை வச்சுக்கிட்டு மகாலிங்கம் வந்து குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவராமன் ரகுராமன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிப்பாட்டியா நிப்பாட்டியாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து கத்தியும் எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லை. என்னது நம்ம ஆளுங்களெல்லாம் இப்படியெல்லாம் வந்து சண்டைக்கெல்லாம் கூப்பிடவே இல்லையே, நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்களேங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராமனை செருப்பால் இது மாதிரி பண்ணிடுறாங்க. உங்கள் ஊருக்காரங்க தான் இது மாதிரி பண்ணியிருக்கணும், எங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னு புவனேஸ்வரி மேலே வந்து பழி போடுறாங்க. நம்ம மகாலிங்கம் இப்படி நீங்கள் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க, எங்கள் ரகுராம் மேலேயே இப்படியெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்களான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா மகாலிங்கம் வந்து திட்டினோன்னே சிவராமன் வந்து கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார்ரா பண்ணது யார்ரா பண்ணது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து புவனேஸ்வரிக்கு பின்னாடியிலேருந்து 2 பேர் வந்து வராங்க. சிவராமனை இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பேரதிர்ச்சியாக அந்த இடத்துல நம்ம ரகுராமால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படியே வந்து நின்றுட்டாப்புல. அந்த இடத்துல அப்பனை பார்த்து நம்ம புவனேஸ்வரி தான் கையில் வந்து பிடிச்சிட்டாங்க. சிவராமனும் வந்து அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தவிர யாருமே எதுவுமே வந்து காப்பாற்ற கூட வரல. அந்த இடத்துல அப்படியே வந்து உறைஞ்சி போய் புவனேஸ்வரியா இப்படி நம்மளை காப்பாற்ற வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவளை இத்தனை நாளாக வந்து வெள்ளியாக தானே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து இது மாதிரி கையில் வந்து பிடிச்சிருந்த பொருளை வந்து அவங்க வந்து இழுத்ததுனால கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பெருசாகிற மாதிரி தெரியுது. திருப்பி வந்து வீசுறாங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரியை பார்த்து கன்னத்துலேயே பொழிச்சுன்னு வச்சாங்க பாருங்க. சுருண்டு விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்டு டேய் நம்ம ஊர் மக்கள்லாம் இந்த பக்கம் நில்லுங்கடா, ரகுராம் ஊர் மக்கள்லாம் லெஃப்ட்ல நில்லுங்கடா அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சிங்கம் போல கத்துனதுனால எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. தனியாக வந்து மகாலிங்கத்தோட ஆளுங்க 4 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பேரை சொல்லி குட்டி கலாட்டா பண்ண வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து செருப்பால் கூட அடிச்சிருக்கணும் நம்ம ரகுராம. நான் அப்படிப்பட்ட காரியம்லாம் பண்ண மாட்டேன்னு ரகுராமுக்கே தெரியும். நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுனால எங்களை வச்சு நம்ம பேரை கெடுக்கணுன்னே வந்திருக்காங்க. பாத்தியானே எப்படியெல்லாம் நடக்குது, நம்மலாம் அது மாதிரிலாம் செய்யவே இல்லையே, எந்த ஊருக்காரங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆளுங்களாம் முட்டி போடுங்கடான்னு சொல்லி கன்னத்திலே பொழிச்சுன்னு நம்ம புவனேஸ்வரி வந்து அடிக்கிறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உண்மையை சொல்லுங்கடா, நாங்கள் இந்த ஊர் சேர்ந்தவங்கன்னு ஒரு ஊர் பேரை வந்து சொல்கிறாங்க. இந்த ஊரில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, யார் சொல்லி இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே மகாலிங்கம் வந்து அழுவாத குறையா எதுவும் சொல்லிடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, 60,000 ரூபா பணம் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கினோம், இது மாதிரி பிரச்சனை பண்ண சொன்னாங்க, அதனால தான் பிரச்சனை பண்ணலான்னு வந்தோம். எப்பட்றா இது எல்லாம் எங்களை நம்புற சொல்கிறியா? நிச்சயம் எங்களால் நம்பவே முடியாது. யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். சொல்கிற வரைக்கும் உங்களை யாரையும் இந்த ஊரை விட்டு வெளியில் வந்து கொண்டு போக மாட்டோம். சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி. அந்த இடத்துல நம்மளை வச்சு தானே இவங்க இந்த மாதிரி கலாட்டா பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. 2 குடும்பமும் தனியாக இருக்கிறனால தான்டா இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க. இந்த நொடியிலேருந்து சொல்கிறேன், புவனேஸ்வரி குடும்பமும் சரி ரகுராம் குடும்பமும் சரி பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். நாங்கள் 2 பேரும் வந்து நிம்மதியாக ஒரே குடும்பமாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழைய பகையை எல்லாத்தையும் வந்து மறந்துடுறோம். ரகுராமுக்கே முதல் மரியாதை கிடைக்கட்டும். எங்கள் பேரை சொல்லி இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை வந்து பண்ண பார்த்தாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. சிவராமனும் வந்து எனக்கு முக்கியம்தான்டா, ரகுராமனும் எனக்கு முக்கியம்தான். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம், ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்ததே இல்லை, வரப்போகிறதும் இல்லை. இது மாதிரி களங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சியடா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கடிப்பாய் அடி அடின்னு நடிக்கிறாங்க. சத்தியமாக வந்து பணம் கொடுத்தாங்கம்மா இது மாதிரி பிரச்சனை பண்ணணுன்னு, ஆனால் யார் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்லாம் மகாலிங்கம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால்தான் அவங்க வந்து அமைதியாக அது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, ஆமாம் இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுன்னு நம்ம ரகுராமும் வந்து முடிவு எடுக்கிறாங்க. இவங்கள முதல்ல போலீஸில் வந்து ஒப்படைக்கணும். நம்ம ஊருக்குள்ளே தான் போலீஸ் வரக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம்ல, அது எப்படி மீற முடியும்? அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் ஒப்படைக்க வேணாம், நாங்கள் ஒப்படைச்சிக்கிறோம். டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. இவங்கள நான் சொன்னதாக பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அங்கே போனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன், நீங்களே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிடுங்கன்னு சொல்லி புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் எல்லாம் மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்டை அப்படியே வந்து இழுத்துட்டு அப்படியே ஸ்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிருக்குங்க. நம்ம குடும்பம்லாம் வந்து பிரிய வேணாம், இனிமேட்டு ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், இனிமேட்டு எங்களால் என்றைக்குமே வந்து பிரச்சனை வராது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி நம்ம 2 குடும்பத்தையும் வந்து
சண்டை போட்டே வச்சுக்கணும்னு நினச்சாங்க இத்தனை நாளா. ஆனால் இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதனால நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே போக பார்க்குறாங்க. ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க இந்த இடத்துல. இனிமேட்டு 2 குடும்பம் ஒரே குடும்பம் ஆயிடுச்சு. பஞ்சாயத்துலேயும் சரி, இனிமேட்டு கோயில்லையும் சரி எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து கை தட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரகுராம் வந்து கேட்குறாங்க, நீ ஏதாவது வந்து என்கிட்டேருந்து வாங்கிக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்படியும் உன் மனசுக்குள்ளேருந்து இவ்வளோ மனமாற்றம் வந்துச்சு. நான் பெருசாக வந்து எது மேலேயும் ஆசைப்படல, உங்கள் மேலே தான் ஆசைப்பட்டேன். இனிமேட்டு அந்த காரியம் நடக்காதுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஆமாம்மா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்ட, அதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் சந்தோஷமாக நிம்மதியாலாம் இருக்க முடியாதுங்க. யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு கோயிலோட முதல் மரியாதை உனக்கு வந்து கொடுத்துட்டா, நீ வாங்கிக்கிறியா? ச்சே, நான் கொடுத்தத எப்போதும் திருப்பி வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு, கண்டிப்பாக தரேன். சரி, நீங்களே வந்து சொல்கிறீங்க, உங்கள் பேச்சை வந்து நான் இன்றைக்குமே தட்டினதில்ல. சரி, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் அதை எங்களுக்காக வந்து நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமனும் ரகுராமனும் அம்மனும் பார்த்து நம்ம சாருமதி வந்து சிவராமனை பார்த்தோன்னா பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னது, இவனுக்கு எதுவுமே ஆகலையா? அப்பாவோட திட்டம் இந்த வாட்டி வந்து படுதோல்வி ஆயிடுச்சாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி, என்னப்பா புவனேஸ்வரியால் பிரச்சனை வந்திருக்குமே, ரொம்ப மோசமாக வந்து திட்டியிருப்பாளே, சண்டை சச்சரவும் பண்ணியிருப்பாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிறவி குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம மணிவண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இது நிச்சயம் வந்து புவனேஸ்வரி வந்து தெரிஞ்சிருப்பாளா இல்லையான்னு தெரில. ஆனால் அவள் காலை சுற்றிட்டு வர வேற ஏதோ ஒரு பொருள் அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து நம்ம கூட பகை இல்லாமல் இருக்கும். அது நம்ம கூடலாம் வந்து ரொம்ப விசுவாசியெல்லாம் நடிக்கலாம் வாய்ப்பே இல்லை. நிச்சயம் வந்து அவளுக்காக நான் ஏதோ செஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணேன். அப்பா, அவள் ஓ மேலே தான்ப்பா ஆசைப்பட்டா, உன்னை வந்து கேட்டுற போறா. அம்மா, அதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாதும்மா, அப்படியெல்லாம் அவன் கேட்கவும் மாட்டான், எனக்கு அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை ஜானகியம்மா கேட்டோன்னா பாட்டத்தின் உச்சத்தில் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. ரகுராம் வந்து நிம்மதியாக தூங்கலான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஜானகி இன்னும் காணுமே, பேசிட்டு போகலான்னு பார்த்தா காலையிலேருந்து அவர் ரொம்ப பாட்டமாக இருக்காங்கிற மாதிரி யோசிக்கும் போது பாலை காய்ச்சுறாங்க. பக்கத்தில் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு டம்ளர் வந்து பால் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே. ஒரு வேளை எனக்கு ரகுராம் தான் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல புவனேஸ்வரி நிச்சயம் ரகுராம் வந்து வாக்கு உறுதி கொடுத்துட்டாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகியம்மா பால் எடுத்துகிட்டு போகாமல் வெறும் தண்ணியை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல, என்ன ஜானகி, எப்போதும் பால் தானே எடுத்துகிட்டு வருவேன், தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, நான் பால் காய்ச்சி டம்ளரில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீயே பாருன்னொன்னே தண்ணி தான் இருக்குது. அச்சச்சோ, என்னன்னு தெரிலங்க, மனசு காலையிலேருந்து வந்து குழம்பிக்கிட்டே இருக்கா. அதனால தான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நம்ம ஜானகியம்மா, முதல்ல உட்காரு, அவள் அப்படி பெருசாக என்ன கேட்டுருவா. நான் தான் உன்கிட்ட வந்து என் மனசை வந்து பறி கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துடாது. இல்லைங்க, கடைசியில் அவள் ஏதாவது சொல்லிட்டாருன்னா உங்கள் மனசுக்கு கஷ்டப்படும்ல. வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதுவும் உங்களை பற்றியும் அவங்கள பற்றியும். அதனால தான் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கான வயசும் பக்குவமும் தாண்டிட்டாமா அவ. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்படியெல்லாம் கேட்க மாட்டா. வேறு ஏதோ ஒரு விஷயமா தான் வரப்போகிறா. அந்த விஷயத்தை வந்து நிறைவு செஞ்சு தர வேண்டியது இந்த ரகுராமோட கடமை. பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.